ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மகி ஸ்டெப்ஸ். நான் உங்கள் மகி. நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டு இருக்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கோம். நான் ஆல்ரெடி ஆப்டிடியூட் நோட்ஸ் மேக் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ ரிவிஷன் ப்ராசஸ் போயிட்டுருக்குது. ஸோ நான் ஆப்டிடியூட் யார் சேனலை ஃபாலோ பண்ணி நோட்ஸ் மேக் பண்ணேன், ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்க்கு என்னென்ன ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன், அதை பற்றி டீட்டெயிலாக இந்த வீடியோ நான் சொல்லியிருக்கேன். நீங்கள் இது வரைக்கும் ஆப்டிடியூட் நோட்ஸ் மேக் பண்ணாமல் இருந்தீங்க, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்க்காம இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நான் ஆப்டிடியூட்டில் இருக்கிற ஃபுல் டாபிக்ஸுமே ஒன்லி ஒரே ஒரு அகாடமி ஃபாலோ பண்ணி மட்டும் தான் நோட்ஸ் மேக் பண்ணியிருக்கிறேன். நம்ம ஒவ்வொரு டாப்பிக்குமே ஒவ்வொரு சேனலாக ஃபாலோ பண்ணுறப்ப நமக்கே ஒரு கன்ஃபியூஸ் ஆயிரும், எதுக்கு யாரை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னு. இப்போ சப்போஸ் நீங்கள் நோட்ஸ் மேக் பண்ணி முடிச்சிட்டிங்க, ஒரு 6 months கழிச்சு நீங்கள் ரிவிஷன் பண்ண போகிறீங்க அப்படின்னா, இந்த டாபிக் நம்ம யாரை ஃபாலோ பண்ணுங்கிறது தெரிஞ்சு அப்படின்னா, சேம் டாபிக் ஃபாலோ பண்ணாத யூடியூப் சேனல் டியூஷன் ப்ராசஸ், டியூஷன் டெஸ்ட், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கொடுத்துருந்தாங்கன்னா அதை ஃபாலோ பண்ணுறப்ப நமக்கு அந்த டாபிக் ஃபுல்லாக கவர் ஆயிரும். நம்ம அப்படி பண்ணாமல் ஒவ்வொரு டாப்பிக்கை ஒருத்தர ஃபாலோ பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறப்ப எதுக்கு யாரை ஃபாலோ பண்ணுங்கிறதே மறந்துடுவோம். ஸோ நீங்கள் ஒரு கண்டினியூட்டி கிடைக்கணும் மேக்ஸில் அப்படின்னு நினச்சா கண்டிப்பாக நீங்கள் ஒரே ஒரு சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். இல்லை நீங்கள் எந்தெந்த சேனலை ஃபாலோ பண்ணி நோட்ஸ் மேக் பண்ணியிருக்கீங்க எதை தனியாக நோட் பண்ணி வைங்க. அப்போ தான் உங்களுக்கு அதை ஃபாலோ பண்ணி படிக்க முடியும். ஸோ இதனாலே நான் ஆப்டிடியூடுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லி கிறிஸ்டோபா அகாடமி மட்டும் தான் நான் ஃபாலோ பண்ணி நோட்ஸ் மேக் பண்ணியிருக்கிறேன். ஆனால் அவங்க கொடுத்துருக்க ப்ரீவியஸ் இயர் சம் 500 இருக்குது பார்த்தீங்களா, அதை ஃபுல்லாக நான் சால்வ் பண்ணி முடிச்சிருக்கேன். ஆப்டிடியூடுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கிறிஸ்டோபா அகாடமி மட்டும்தான். இதே மாதிரி ரீசனிங் டாபிக் நான் 3 சேனல் ரெஃபர் பண்ணி நான் நோட்ஸ் மேக் பண்ணியிருப்பேன். ஸோ அதை பற்றி உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். இப்போ நான் ஆப்டிடியூடில் பர்சன்டேஜ் சம்ஸ் பார்த்துட்ருக்கேன். ட்ரோனா அகாடமி ஃபாலோ பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் தெரியும். இந்த வீக் நமக்கு மேக்ஸில் கொடுத்துருக்க டாபிக் பர்சன்டேஜ் தான். நீங்கள் மற்ற டாப்பிக்கில் ஃபார்முலாஸ் இருக்கும், மார்க் பண்ணி போட்டுடலாம். ஆனால் பர்சன்டேஜ் சம்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஃபார்முலாஸ் அந்த அளவுக்கு கிடையாது. ஜஸ்ட் நம்ம மெமரி வச்சுக்கிறதுக்காக ஒரு 2-3 ஃபார்முலாஸ் நானே எழுதி வச்சுருக்கிறேன். அந்த அதிகரிப்பு சதவீதம் கொடுத்து குறைக்கப்பட்டதுன்னு கேட்டேன், இந்த மாதிரி மாற்றணும், அந்த மாதிரி ஒரு 3 ஃபார்முலா தான் இருக்குது. இந்த சம்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபுல்லாக கொஸ்டின் உள் வாங்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு போட்டால் மட்டும் தான் பர்சன்டேஜ் சம்மில் ஆன்சர் பண்ண முடியும். இதில் இருக்க பேசிக்ஸ் நமக்கு பின்னமாக கொடுத்துருக்கதே பர்சன்டேஜாக மாற்ற தெரியணும். தசம எண்ணை பர்சன்டேஜ் எப்படி மாற்றுறது, இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்னாவே கண்டிப்பாக இந்த மாதிரி சம்ஸ் கேட்டால் ஆன்சர் பண்ணிட முடியும். எனக்கு இந்த பர்சன்டேஜ் சம்ஸ் ரிவிஷன் பண்ணுறதுக்கு 1 hour கூட ஆகலை. ஏன்னா இதில் மாடல்ஸ் ரொம்ப கம்மி தான். ஸோ ஈஸியாக ரிவிஷன் பண்ணிட்டேன். நமக்கு ஆப்டிடியூடை பொறுத்த வரைக்கும் அடிக்கடி கொஷின்ஸ் கேட்குற ஏரியா அப்படின்னு பார்த்தா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், எல்சிஎம், ஹெச்எஃப், சிம்பிளிஃபிகேஷன் அண்ட் 2D 3D, விகிதம் அண்ட் விகிதாச்சாரம், லாபம் நட்டம் சம்ஸ், இந்த மாதிரி இருக்க டாபிக்ஸ் நமக்கு எப்போயுமே அதிகமாக கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ நீங்கள் மேக்ஸ் சுத்தமாக வராத ஆளாக இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் கேட்குற ஏரியா கண்டிப்பாக பார்த்துட்டு போங்க. எல்லா டாபிக்ஸுமே பார்க்கணும், ஆனால் மேக்ஸ் சுத்தமாக வரல அப்படிங்கிறவங்க ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் கேட்குற இந்த ஏரியா மறக்காமல் பார்த்துட்டு போங்க, ஸ்கிப் பண்ணிடாதீங்க. தமிழ் அண்ட் ஜிஎஸ் கூட நம்ம புக்கில் மார்க் பண்ணி ரிவிஷன் பண்ணிக்க முடியும். ஆனால் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நோட்ஸ் மேக் பண்ணாமல் படிச்சிங்கன்னா நீங்கள் மேக்ஸ் பார்க்குறதே வேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் மேக்ஸுக்கு முடிஞ்ச வரைக்கும் ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் மேக் பண்ணுங்கள். இனிமேல் நிறைய பேர் தமிழ் அண்ட் ஜிஎஸ் தான் படிச்சுட்ருக்கீங்க, மேக்ஸ் பக்கம் யாருமே வரதில்லை. நீங்கள் மேக்ஸுக்கு எந்தளவு எஃபெக்ட் போடுறீங்களோ அந்தளவுக்கு தான் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். எனக்கு மேக்ஸே வராது அப்படின்னு நீங்கள் பார்க்காம இருக்காதீங்க. ஏன்னா ரொம்ப சிம்பிளான மேக்ஸாக நமக்கு குரூப் 4 கொடுத்துருக்காங்க. 10th standard லெவலில் தான் இருக்குது. ஸோ ரொம்ப கஷ்டமாலாம் இருக்காது. நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். கொஞ்சம் எஃபெக்ட் போட்டு பாருங்கள், ஈஸியாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம எல்லாருமே +2 முடிச்சுட்டு காலேஜ் முடிச்சுட்டு வந்திருக்கோங்க. ஸோ நமக்கு இந்த மேக்ஸ்லாம் கண்டிப்பாக புரியும்.